ராம் ஹரே கிருஷ்ணா, ராதேஷாம் ஹரே கிருஷ்ணா. தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் காலை 11 மணிக்கு பங்குனி மாதம் பிறக்கின்றது. பங்குனி மாதம் சிவாலயங்களிலும் விஷ்ணு ஆலயங்களிலும் எல்லா ஆலயங்களிலேயுமே ஒரு விமர்சையான ஒரு மாதமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் இருக்குது, பங்குனி திருவோணம் இருக்குது, இப்படின்னு எல்லா பெருமாள் சிவன் கோவில்கள்லேயும் உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள்லாம் நடந்து ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள்லாம் புறப்பாடாகி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாள். அதை விட முக்கியமான விஷயம், இந்த பங்குனி மாதம் முதல் தேதி மாசியும் பங்குனியும் கூடுகின்ற நேரத்திலே பெண்கள் எல்லாம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு அனுஷ்டிக்கிறார். சத்தியவான் சாவித்திரி விரதம் சரித்திரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். சுருக்கமாக சொல்லப்போனால், சத்தியவான் ஒரு சிவபக்தன், அவனுடைய மனைவி சாவித்திரி, ரெண்டு பேரும் ஏதோ கிரகங்களுடைய சேகராக வனத்தில் போய் தபஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. இப்படி வனத்தில் ஸ்ரீராமன் எப்படி காட்டில் வனவாசம் 14 வருஷம் இருந்தாரோ, அது மாதிரி சத்தியவான் சில காலம் காட்டில் இருந்து தபஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படியாக தபஸில் இருக்கும் பொழுது சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி தன்னுடைய பர்த்தாவுக்கு ஆரோக்கியமான ஆகாரங்கள் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கோசரம், அதுக்கான திரவியங்கள் எல்லாம் திரட்டுறதுக்கோசரம் வெளியில் போயிருந்தார். அந்த நேரம் சத்தியநாராயணனுடைய ஆயுட்காலம் முடியும் அப்படின்னு விதி இருந்ததால் யமதர்ம மகாராஜா இந்த சத்தியவானுடைய பிராணனை ஒரு புஷ்ப பல்லக்கில் வைத்து எடுத்து சென்றார். திரவியம் தேடச் சென்ற பெண் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தன் கணவனுடைய உடல் செயலற்று படுத்த நிலையில் இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு கோபப்பட்டு, இப்படி நடந்துவிட்டதே என்ற வருத்தத்திலே தன்னுடைய பத்னி தர்மத்தையே ஒரு ஆயுதமாக எடுத்து அதன் மூலம் யமனை பின்தொடர ஆரம்பித்தாள். யமதர்மராஜன் சாவித்திரி பின்னாடி வருவதை பார்த்து, அம்மா தாயே, உன்னை சேவிக்கிறேன், தர்ம பத்தினியான நல்ல பத்தினியான உன்னுடைய திருவடிகளை சேவிக்கின்றேன். மகாலட்சுமி, மகாகாளி, சரஸ்வதி, பார்வதி போன்ற தாயார்களின் சொரூபம் உடையவாக இருக்கக்கூடிய உன்னிடையே நான் மிகவும் வணங்குகின்றேன். இருந்தாலும் சத்தியவானின் பிராணகாலம் முடிந்ததால் விதிப்படி அவனை அழைத்து வந்தேன் என்று சொல்ல, நீங்கள் என்னுடைய பதிவிரதா தன்மை உண்மை என்று நினைத்து பார்வதிக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டான ஒரு பூர்ண மங்கல்ய தத்துவத்தை உணர்வதாக நீங்கள் சொன்ன பின்னும் சத்தியவானின் பிராணனை நீங்கள் இன்னும் வைத்து கொண்டிருப்பது அழகா என்று கேட்டு அவள் திருவடியை மீண்டும் மீண்டும் சேவிக்க, யமதர்மராஜனோ, இந்த 7 புவனத்தில் எது வேண்டுமானாலும் கேள், என்னால் நான் பெற்றுத்தர முடியும். ஆனால் பெறப்பட்ட பிராணனை நான் திருப்பி தர முடியாது. பிராணனை உண்டாக்குவதும் படைப்பதும் பிரம்மாதான் என்று சொல்ல, மீண்டும் மீண்டும் மன்றாடி யமதர்மனையே தன்னுடைய பத்னி தர்மத்திற்கு சேவித்து நமஸ்கரித்து மரியாதை செலுத்தும்படியாக செய்ததனால் தர்மராஜா சத்தியவானின் பிராணனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார் என்பதும் ஒரு வரலாறு. ஆகிய இந்த பங்குனி மாதத்திலே சுமங்கலிகள் எல்லோரும் தன்னுடைய பர்த்தாவின் ஆயுட்காலத்திற்கோசரம் ஒரு நோன்பு நோற்பதுண்டு. அப்படி சத்தியவான் பிராணன் விழித்து எழுந்த உடனேயே சாவித்திரியானவள் அந்த வனத்திலே கிடைத்த தானியங்களை வைத்து அடைகளை தட்டி அந்த அடையை யமதர்மராஜனுக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்குமாக நைவேத்தியம் செய்து அதன் பிறகு தன் கணவனுக்கு கொடுத்து பல 100 ஆண்டுகள் மாங்கல்யத்துடன் வாழ்ந்தாள் இந்த தினத்திலே. எனவே அப்படியாக நவதானிய அடைகள் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வதோடு யமதர்மராஜனையும் பிரார்த்தித்து கொண்டு தீர்க்க சுமங்கலித்துவம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக ஒரு வழக்கத்திலே பெரியோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அப்படியாக காரடியா நோன்பு கொண்டாடும்
பெண்மணிகளும் இந்த நோன்பை பற்றி அறியாத பெண்மணிகளும் தீர்க்க சுமங்கலையோடு இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணன் திருவடியை வணங்குகின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ண 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 கிருஷ்ணாய நமஹ. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணாய நமஹ. ராதேஷ்யாம் 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 ராதேஷ்யாம். ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா. கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திருவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. இன்றைய தினம் பிறந்த குழந்தைகள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். சாவித்திரிக்கு கிடைத்ததான ஒரு பலன் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். க்ஷேமத்துடன் பல ஆயுட்காலம் இருந்து புத்திரபௌத்திரிய பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ கண்ணன் திருவடியை சேவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ வாராகி நமஹ, வாராகி நமஹ, வாராகி நமஹ. ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா.